ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மின்ட் பிளாக் செயின் ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மின்ட் பிளாக் செயினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் வந்து நீங்கள் வந்து இந்த செடியை வந்து மரமாக மாற்றணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து செடி மாதிரி தான் இருக்கும். இந்த செடியை நீங்கள் வந்து மரமாக மாற்றணும். நான் கடந்த ஒரு 4 மாத காலமாக இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மின்ட் பிளாக் செயினில் இந்த செடியை இப்போ வந்து மரமாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா, நான் என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 7. ஓகேங்களா, என்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 7ல் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்திருக்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள. இப்போ நான் வீடியோவாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்ட்ராப் போர்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இதுதான் மை பாயிண்ட்டுன்னு சொல்லி 8400 மின்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 8400 பாயிண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து செடியை வந்து மரமாக மாற்றுறதுல வந்து ஒரு செகண்டரி டாஸ்க்கு தான். ஓகேங்களா, இதில் கொடுத்துக்கிறது தான் வந்து ஒரிஜினல் டாஸ்க். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து டாஸ்க். ஓகேங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டாஸ்க் இருக்குனாக்கா 1 2 3 4 5 இன்னும் வந்து 3 டாஸ்க் வந்து கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் வந்து 8400 மின்ட் பாயிண்ட். ஓகேங்களா, நான் எதெல்லாம் வந்து பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஓல்டு. ஓகேங்களா, க்ரீன் ஐடி. ஓகேங்களா, நீங்கள் அந்த மரம் வளர்க்குறீங்களா அங்கே ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும். அது இருந்தாக்கா ஒரு 200 பாயிண்ட்டு. அதுக்கு வரும் பிரிட்ஜ் பண்ணதுக்கு. ஓகேங்களா, நான் பிரிட்ஜ் எப்போ பண்ணியிருக்கேன் 7வது மாதம் 16ஆம் தேதி 2024. இது பார்த்தீங்கன்னாக்கா 11வது மாதம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 2000 பாயிண்ட் வந்து மின்ட் பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணதுக்கோசரம் பிரிட்ஜ் பண்ணதுக்கோசரம். ஓகேங்களா, நான் எதுலேருந்து பிரிட்ஜ் பண்ணேன் ERC20 நெட்வொர்க்கில் வந்து மின்ட் பிளாக் செயினுக்கு கொண்டு வந்ததுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மின்ட் டொமைன். ஓகேங்களா, நம்மளுக்குன்னு ஒரு டொமைன் வாங்கணும். அந்த டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வாங்கியிருக்கேன் 2024 8வது மாதம் 30ஆம் தேதி டொமைன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து 200. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரிப்டோ கார்டு. எப்படி நம்மளுக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கும் அது மாதிரி வந்து இவங்களுடைய சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கார்டு இருக்குது. அது என்றைக்கு பண்ணணும்னாக்கா நேற்று தான் பண்ணேன். ஓகேங்களா, எஸ்டர்டே நான் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 2024 11வது மாதம் 27ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு நான் முடித்தேன். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கனாக்கா 6000 மின்ட் பாயிண்ட். ஓகேங்களா, எல்லாத்தையும் தெளிவாக காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8400 இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நான் கிளைம் பண்ண போகிறேன். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒன்று நான் வந்து டாஸ்க் வந்து லைவில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டாஸ்க் ஒன்று லைவில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 5000 மின்ட் பாயிண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ காஸ்ட் ஆகுனாக்கா அவனா சொல்கிறான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் யூசர் ஹூ மேக் RW ப்ராடக்ட். ஓகேங்களா, இதனால் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 5000 மின்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் பை நவ். ஓகேங்களா, இதை வந்து நான் கிளிக் கொடுத்து உள்ளே போகிறேன். பை நவ் கிளிக் கொடுத்து உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள் இந்த ரேர் ஷாப். இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ரேர் ஷாப். ஓகேங்களா, இந்த NFT. ஓகேங்களா, இந்த கார்டு. ஓகேங்களா, இந்த கார்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுனாக்கா ஒரு $139 நான் செலவு பண்ணாக்கா எனக்கு இந்த கார்டு கிடைக்கும். இந்த கார்டு கிடைச்சாக்கா நான் இந்த NFT இந்த இதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து இந்த 5000 பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நான் இதை பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து இது ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே நிறைய டாஸ்க் இருக்குது. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உள்ள பாருங்கள். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, எந்த டாஸ்க்கு இந்த பிரிட்ஜ் ஸ்டேபிள் காயின். ஓகேங்களா, இதை வந்து கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பிரிட்ஜ் ஸ்டேபிள் காயின் டு மின்ட் கனெக்ட் யுவர் அசெட் டு த மின்ட் ஈக்கோ சிஸ்டம். பிரிட்ஜ் அட்லீஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் 50 USDT. ஓகேங்களா, 50 USDTயை நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய ERC20 ஓகேங்களா எத்திரியம் மெயின் நெட்டில் இருந்து எங்கே போனோம்னாக்கா மின்ட் பிளாக் செயின் நெட்வொர்க்கு நீங்கள் போகணும். ஜஸ்ட் சிங்கிள் ட்ரான்சாக்ஷன். நல்லா புரிஞ்சுங்க, ஒரே ஒரு சிங்கிள் ட்ரான்சாக்ஷனில் தான் போகணும். நீங்கள் வந்து $10 பிரிட்ஜ் பண்ணால் ஓகே நம்மளால கேட்காதீங்க. ஒரே ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக $50 மேலே நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த 3000 மின்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா, கிளைம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்லியிருக்காங்கனாக்கா இட்ஸ் டேக் வந்து 10 to 20 minutes. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் வந்து என்ன எவ்வளோ நேரம் எடுத்துக்கணாக்கா நீங்கள் பிரிட்ஜ் பண்ண பிறகு அவங்க வந்து 10லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பிரிட்ஜ் நவ் கொடுக்குறேன். ஓகேங்களா, கீழே பார்த்துங்க இங்கே வந்து பிரிட்ஜ் நவ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் நவ்
கொடுத்தோடனே நான் வருதுனாக்கா இங்கே பாருங்கள் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. இதில் தான் நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எத்திரியம் ஓகேங்களா. ஃப்ரம் வந்து எத்திரியம் டு வந்து மின்ட் பிளாக் செயின் ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்கான் யூஎஸ்டிடி எவ்வளோ சொல்லியிருக்கான் $50 ஓகேங்களா. நான் வந்து ஒரு $52 வந்து யூஎஸ்டிடி வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. இது எங்கேருந்து கொண்டு வரலனாக்கா கேஸ் ஃபீஸ் குறைவான்னு பார்த்தீங்கன்னாக்கா காயின் இஎக்ஸ் ஓகேங்களா. காயின் இஎக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு $56 அங்கேருந்து விட்ரா கொடுத்தேன் என்னுடைய சைட்டுக்கு, மெட்டாமாஸ் சைட்டுக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா $4 வந்து அவன் டெபிட் பண்ணிக்கிறான். யார் காயின் எக்ஸ்சேஞ்சுக்காரன் $4 வந்து கேஸ் ஃபீஸாக டெபிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு $52 வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கான். இந்த 52 பாருங்கள் நான் மேக்ஸ் தான் கொடுக்குறேன். நல்லா பார்த்துங்க மேக்ஸ் ஓகேங்களா. நான் மேக்ஸ் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஏன் அங்கே வந்து 50.5 தான் வைக்காது, ஏன் வந்து 1.5 வந்து வைக்காரலனாக்கா இவன் ஒரு கேஸ் ஃபீஸ் பிடிக்கிறான். நல்லா பார்த்துங்க மின்ட் பிளாக் செயின்காரன் $1.5 வந்து யூஎஸ்டிடி வந்து கட் பண்ணிக்குவான். நல்லா புரிஞ்சுங்க. 52ல் 1.5 போனாக்கா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் 50.5 யூஎஸ்டிடி ஓகேங்களா. இது எங்கேருந்து போது நம்மளுடைய ஆக்சுவல் ERC20 எத்திரியம் நெட்வொர்க்லேருந்து மின்ட் பிளாக் செயினுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுதான் வந்து பிரிட்ஜ் ஓகேங்களா. ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நீங்கள் வந்து ஒரு அசெட்டாக கொண்டு போனீங்கன்னாக்கா அது வந்து பிரிட்ஜ் ஓகேங்களா. ஒரே நெட்வொர்க்குள்ளே நீங்கள் வந்து எதனா ஒன்று டாஸ்க் வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாக்கா அது வந்து ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரே நெட்வொர்க்கில் பண்ணுறது வந்து ஸ்வாப்பிங், ஒரு நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க் பண்ணுறது வந்து பிரிட்ஜிங் ஓகேங்களா. இப்போ வந்து நான் சென்டை வந்து கிளிக் கொடுக்குறேன். இங்கே தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் எத்திரியம் மெயின் நெட்டு டூ வந்து மின்ட்டு மெயின் நெட்டு டோட்டல் சென்ட் பார்த்தீங்கன்னா $52. யூ வில் ரிசீவ் வந்து நான் சொல்லியிருக்கேன் 50.5 யூஎஸ்டிடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டினேஷன் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 யூஎஸ்டிடி. விர்ஜி ஃபீ வந்து 0ன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக வந்து அது அதான் பிடிக்கிறான் ஓகேங்களா. ஃப்ரீலாம் இல்லை ஓகேங்களா. $1.5 வந்து இங்கே டெபிட் ஆகிடும் ஓகேங்களா. திரும்ப கன்ஃபார்ம் கொடுக்குறேன். என்னன்னு தெரியல எரர் ஆகுது. ஓகே இருங்க, ஜஸ்ட் ஒரு டைம் வந்து பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எத்திரியம் நெட்வொர்க்கு யூஎஸ்டிடி மேக்ஸு. இப்போ வந்து சென்டை கிளிக் கொடுக்குறேன். திரும்ப அகெயின் கன்ஃபார்ம் சென்டை கிளிக் கொடுக்குறேன். என்னன்னு தெரியலீங்களே எரர் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்னிங் வந்து ட்ரை பண்ணோம், நிறைய டைம் வந்து எரர் வந்துச்சு இந்த மின்ட் பிளாக் செயினில் இந்த பிரிட்ஜ் டாஸ்க் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஆல்ரெடி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஃப்ரம் வந்து எத்திரியம் ஓகேங்களா. டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்ட் பிளாக் செயின். இதெல்லாம் நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம் $52 ஓகேங்களா. $52 மேக்ஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா. மேக்ஸ் கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்தாக்கா 50.5 அப்படின்னு உக்காருது ஓகேங்களா யூஎஸ்டிடி. இப்போ வந்து சென்டை கிளிக் கொடுக்குறேன். சென்டை கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஃப்ரம் எத்திரியம் மெயின் நெட்டு டூ மின்ட்டு மெயின் நெட்டு டோட்டல் சென்ட் பார்த்தீங்கன்னாக்கா $52. யூ வில் ரிசீவ் வந்து 50.5 யூஎஸ்டிடி. டெஸ்டினேஷன் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா $1.5. பிரிட்ஜி ஃபீ வந்து 0ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 0 கிடையாது ஓகேங்களா. இது வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓகேங்களா. மெட்டாமாஸ்கில் வருது. இதெல்லாம் பண்ணுங்கள். மேக்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு பார்த்துங்க இதை ஃபஸ்ட்டு அஃப்ரூவ் வாங்குறதுக்கு எவ்வளோ வருது $2. நல்லா பார்த்துங்க அஃப்ரூவ் வாங்குறதுக்கு $2 ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து முடிச்சிருக்கான். இதில் வந்து செகண்ட் ட்ரான்சாக்ஷன் டோட்டலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டாலரை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு $2. டோட்டலாக எவ்வளோ $4.5 ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு $2. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு $2.5. டோட்டலாக ஆக மொத்தம் எவ்வளோ $4.5 ஓகேங்களா. நான் என்னுடைய ERC20 மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா $56. அந்த $56 எனக்கு மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா $52 மட்டும் தான் ரிசீவ் ஆனது. அதில் $4 யார் பிடிச்சிக்கணும் காயின் EX எக்ஸ்சேஞ்சுக்காரன் பிடிச்சிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிட்ஜ் பண்ணேன் ஓகேங்களா. என்னுடைய எத்திரியம் மெயின் நெட்லேருந்து டூ மின்ட் பிளாக் செயினுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து 52 கொடுத்தாக்கா கரெக்டாக எனக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுது $50.6 தான் ரிசீவ் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற $1.5 யார் பிடிச்சிருக்கான் மின்ட் பிளாக் செயின் வெப்சைட்டுக்காரன் பிடிச்சிக்கிறான் ஓகேங்களா. அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து மெட்டாமாஸ்காரன் எவ்வளோ எடுக்கிறான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு $2, அதுக்கப்புறம் ஒரு $2.5, டோட்டலாக வந்து $4 ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாலெட்டு கொண்டு வந்ததுக்கு ஒரு $4. அதை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து 4.5 ஓகேங்களா. 4.5 கொண்டாக்கா 8.5 ஓகேங்களா. உள்ள மின்ட் பிளாக் செயினோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்காரன் ஒரு 1.5, டோட்டலாக வந்து $9.5 ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து $10 இன்றைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா $900 ஓகேங்களா. ஒரு டாலர் ரேட் வந்து $90. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா $900 கொடுத்து நான் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எதுக்கோசரம் இதில் பார்த்துங்க இந்த ஏர்ட்ராப்னு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கோசரம் ஓகேங்களா. இங்கே பார்த்துங்க இப்போ டாலர் வந்து இங்கே இல்லை, இங்கே வந்து 0 ஆகிடுச்சு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இப்போ வந்து எத்திரியம் இருக்குது ஓகேங்களா. மெயின் நெட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், டெதர் யூஎஸ்டிடி வந்து 0 ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ இதில் தான் இருக்குது, மின்ட் பிளாக் செயின் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் வித்துட்ரா இருக்குங்களா, அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் யூஎஸ்டிடி இங்கே வந்து தெரியுதுங்களா. நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து ஃப்ரம் வந்து மின்ட் பிளாக் செயின் இருக்குது, 2 வந்து எத்திரியம் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் $50.5 வந்து இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது போல் தான் நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த பிரிட்ஜ் டாஸ்க் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, 8400 மின்ட் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஆட் ஆகும், இந்த 3000 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. இந்த 3000 பாயிண்ட் ஆட் ஆகிறதுக்கோசம் தான் நம்ம இந்த டாஸ்க் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், பிரிட்ஜ் ஸ்டேபிள் கைண்ட் டு மின்ட் ஓகேங்களா. இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பாருங்கள் ஓகேங்களா. கனெக்ட் யுவர் அசட் டு த மின்ட் எக்கோசிஸ்டம், bridge at least வந்து 50 USDT ஓகேங்களா, USDC to the mint mainnet ஓகேங்க, in a single transaction ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரே ஒரு டிரான்சாக்ஷனில் நீங்கள் அந்த $50 வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் பிரிட்ஜ் பண்ணணும், அதுதான் டாஸ்க் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டு ஏர்ன் 3000 மின்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இட்ஸ் டேக் எவ்வளோ நேரம் எடுத்துக்கோனாக்கா 10 to 20 minutes எடுத்துக்கும். எதுக்கு, இந்த 3000 பாயிண்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஆட் ஆகிறதுக்கு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3000 பாயிண்ட் வந்து ஆட் ஆகணும். அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு சொல்கிறான், குறைஞ்சபட்சம் 10லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும் டைமு. ஏன்னா வந்து பிளாக் செயின் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து அவங்க வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே இவன் பிரிட்ஜ் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 3000 பாயிண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது, 8400 இருக்குங்களா, ப்ளஸ் ஒரு 3000 பாயிண்ட் கூட்டிக்கங்க. டோட்டலாக வந்து 11400 பாயிண்ட் இங்கே வந்து காட்டணும் ஓகேங்களா. அப்படி காட்டினாக்கா நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அர்த்தம். அப்கமிங்கில் பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், கம்மிங் சூன் டோட்டலாக வந்து 3 இருக்குது. இப்போதைக்கு வந்து 1 2 3 4 5 வந்து முடிச்சிருக்கேன். வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அதே போல் தான் நீங்கள் இது எல்லா டாஸ்க்கும் பண்ணுங்கள். அதோடு இந்த கூடுதலாக இருக்கிற டாஸ்க் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மின்ட் ஃபாரஸ்ட் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கனாக்கா முழுக்க ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து பாயிண்ட்டை கிளைம் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட்டை வச்சு இந்த மரத்தை வந்து வளர்க்குறீங்க, அவ்வளோதான். தவிர நீங்கள் வந்து இதை மட்டும் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. உங்களுடைய அலகேஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே நீங்கள் இதில் இருக்கிற டாஸ்க்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் அலகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் மின்ட்டு டோக்கனை வந்து அவங்க வந்து டைரெக்டாக தராங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர் 21 2024, ஜனவரி 21 ஜனவரி 21 2025 முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மந்த் வந்து இந்த கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிக் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் மின்டர், கோல்டு மின்டர், பிளாட்டினம் மின்டர் ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துங்க அவங்க என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில்வர் மின்ட் வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா $200 ஒருத்தருள்ள மின்ட் டோக்கன் வந்து தருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, $200 ஒருத்தருள்ள மின்ட் டோக்கன் வந்து தருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், பிரிட்ஜ் வந்து எவ்வளோ பண்ண சொல்லியிருக்கோம், 0.1 ETH வந்து மின்ட் பண்ண சொல்லி பிரிட்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிரிட்ஜ் பண்ணங்கள அதே வந்து எவ்வளோ பண்ண சொல்கிறான், கரெக்டாக வந்து ஒரு $350 வந்து $400 ஒருத்தருள்ள ETH வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க்கு மூவ் பண்ணணும். அது இவங்களோட நெட்வொர்க் கொண்டு வரணும். ப்ளஸ் சோசியல் மீடியா டாஸ்க் வந்து நான் வந்து டிக் வந்து எடுக்குது ஓகேங்களா. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து கஷ்டமான டாஸ்க்கு. இன்வைட்டு 21 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து 50 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்வைட் பண்ணோம். அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 20 நாளாவது வந்து அவங்க வந்து சோசியல் மீடியா டாஸ்கில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அதான் அந்த மின்ட் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்களே, அந்த செடி வளர்க்குறது, அந்த செடி வளர்க்குறதுல 20 நாள் வந்து அவங்க ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகி இந்த $200 ஒருத்தருள்ள மின்ட் டோக்கன் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.3 ETH வந்து பிரிட்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 51 ரெஃபரல் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா $10,000 ஒருத்தருள்ள மின்ட் டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிரிட்ஜ் வந்து எவ்வளோ பண்ண சொல்லியிருக்காங்க, 2 ETH. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 2 ETHோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா $7,200 ஒருத்தருள்ள ETH நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட 300 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த $10,000 ஒருத்தருள்ள MNT டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுக்குவாங்க. எப்போ கொடுப்பாங்கனாக்கா இது வந்து Q1 தான் வருங்க. இந்த இயர் எண்டு வராது ஓகேங்களா. இந்த இயர் எண்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2025 ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சிறப்பான வருடமாக அமையும் கிரிப்டோவில் இருக்கிற எல்லாருக்கும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து இந்த மின்ட் பிளாக் செயினுடைய அலகேஷன் ப்ளஸ் வந்து ஏர்ட்ராப் எல்லாமே வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோக்கன்லாம் வந்து யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து எந்த ஒரு வெஸ்டிங்கும் கிடையாது. புரியுதுங்களா, வெஸ்டிங்கே கிடையாது. வெஸ்டிங்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க மாதம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. கிளைமபிள் அட் TGனாக்கா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்க அதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து லிஸ்டிங் அப்போ எடுத்து போய் சேல் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். மின்ட் ஃபாரஸ்ட் உங்கள் பாருங்கள், மேலே பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரிட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே ஓடிட்டே இருக்குது ஓகேங்களா. 0.1 இது மாதிரி அவங்களுடைய அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் A to Z வந்து மேலே ரிவீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க.
உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? என்னுடைய யூடியூப் சேனலை வந்து கொஞ்சம் முடிஞ்சால் ஃபேமஸ் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.